எல்லாரையும் ஒரு 5 பேர் முன்னாடி தூக்கி போடு, எவனாச்சும் கோலை போட்டுருவான்ல. எப்படி வரும், எங்கே வரும், எவன் கிராஸ் பண்ணுவான், கிராஸ் நடக்குமா, த்ரூ பால் நடக்குமா, எங்கேருந்து வரும், ஒன்றுமே தெரியாது. இப்போ தாமஸ் ஃப்ராங்க், இப்போ டாட்னம் ஃபேன்ஸுக்கு தாமஸ் ஃப்ராங்க்ட என்ன பிரச்சனை, ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கும், ஒன்றும் கிரியேஷனே இல்லை. பட் அதுவே ஒரு ஐடென்டிட்டி தான். இப்போ லிவர்பூலில் பார்த்தா இவங்க ரொம்ப டிஃபென்சிவாகவும் இல்லை, அட்டாக்லேயும் என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில, பால் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பால் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் எதுக்கு நீ ஃபுட்பால் ஆடுற, எதுக்கு நீ கோச் பண்ணுற, என்ன நீ கோச் பண்ணுற? அதாவது லாஸ்ட் 21 கேம்ஸில் we've gotten 17 points. 5 wins. ஃபார்மர் கரெக்ட் தான், ஐ அக்ரி. 21 கேம்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா can we blame Slot for all the 21 games? You didn't win against Burnley at home, you didn't win against Sunderland at home, against Leeds at home, you deserve to go. ஆனா அந்த கேம்ல நல்லா தான் பண்ணியிருக்கான், பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, செம எக்ஸ்டி கிரியேட் பண்ணிக்கிறோம், லோ பிளாக்கு அகேன்ஸ்டா சான்ஸ் கிரியேட் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க, கிரியேட் பண்ணிடுறோம். 10 கேமுக்கு 15 கேமுக்கு முன்னாடி என்னடா கண்டமேனிக்கு கோல் விடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம், அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா ஒரு லாஸ்ட் 10-12 கேம்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது, அட்டாக்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது. பட் இட் இஸ் நாட் இனஃப். எனக்கு நான் ஏன் வந்து ஐ எம் நாட் சேயிங் அலோன்சோ தான் சொல்யூஷன். பட் அலோன்சோட்ட ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, he has a principle. he has மெட்ரிட்லயும் he tried to implement that principle. அங்க இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நான் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னா அதுக்கு அலோன்சோ பொறுப்பு கிடையாது. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? என்ன இல்லை வேண்டாம் நேற்று மேட்சுக்கு அப்புறம் நான் அதை கேட்க விரும்பலை எப்படி இருக்கீங்கன்னு. ஏன்னா எனக்கு நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, என்னால் முடியலைங்க. இல்லை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இதோட முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பேச்சில் வந்து 1 வீக் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் மாதிரி 1 வீக் லீவ் எடுத்தாச்சு. சேனல்னு ஒன்று இருக்கு, நம்மளை நம்பி ஒரு 4 பேர் வந்து இவனுக்கு 2 பேரும் வளருவானுங்களே, வழக்கமா ஏதாச்சும் வளரி இருப்பானுங்க. FA கப்ல 4 கோல் வேற போட்டு ஜெயிச்சிருக்கோமே, வழக்கமா ஏதாச்சும் வளரி இருப்பானுங்களேன்னு வந்து கேட்கறவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்றது? 1 வீக்கா லீவை போட்டு அங்க எங்க போய் வேலையில பிஸியா இருக்கா, அது பிஸியா இருக்கங்க வேண்டியது. வேலையில பிஸியா இருந்த என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். பட் இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கறேன். ஸ்லாட் வந்து லிவர்பூல் வேலை இருந்துகிட்டே லீவ் போட்டிருக்காரு. நம்ம இந்த பாட்காஸ்ட்ல 1 வாரம் லீவ் எடுத்தா என்ன, அவர் 1 வருஷமா லீவ் எடுத்திருக்காரு. அது 1 வாரம் லீவ் எடுத்தனாலதான் அப்புறம் நம்ம பாட்காஸ்ட் நம்மளுக்கு பார்க்கல, அப்புறம் அவளுக்கு ஐடியா வரல, எப்படி டீமை வின் பண்ண வைக்கிறதுன்னு தெரியல, அதான் பிரச்சனை ஆகி போச்சு. ஆமா, இவ்வளவு நாளா ஒழுங்கா வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தா வேறோ பாத்துட்டு இருந்தா மாதிரி. சரி இன்னைக்கு என்ன முன்ன சொல்லிடலாமா? எண்ட் இஸ் நியரா. எண்டு should have been gone. எண்டு போய் அடுத்த மேனேஜர் வந்திருக்கணும். இங்க பாருங்க, யுனைடெட பாருங்க, டப்புன்னு முடிவு எடுத்தாங்களா, மைக்கேல் கேரிக்கு உள்ள வந்தானா ஒரு மான்செஸ்டர் டர்பியை ஜெயிச்சானா, அந்த மாதிரி இருக்கணும். நம்ம மாதிரிலாம் கேட்ட ஒரு ஸ்டீவன் ஜெராடியாச்சும் அப்பாயிண்ட் பண்ணுங்கடா. அந்த நிலைமைக்கு வந்துட்டேன்டா. ஸ்டீவன் ஜெராடு அங்க என்னடானா, மெட்ரிட்ல என்னடானா, ஆர்பெலோவா, எல்லா லிவர்பூல் லெஜெண்டும் எல்லா இடத்துலயும் வேலை கிடைக்குது. இங்க லிவர்பூல்ல கிடைக்க மாட்டேங்குது. என்ன நிலைமை இது? we are a unique club. We will not take rash decisions like Manchester United and Chelsea. We are Liverpool. நான் வரேன், வேண்டாம், இது அட்மின் வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் வரேன். அதாவது 3500 நாங்கள் ஸ்லாட் ஃபுட்பாலும் சரியில்லை. இங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுற இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாத வேலை தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. 3500ங்க, ஒரு 5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா போதுங்க, அதுக்கு திக்கி தடுமாறி என்ன திணறுது 3500 வரதுக்கு திணறும். திருப்பி ஒரே கேள்வி கேட்பாங்க, வீடியோ எங்க, என்ன பதில் இருக்கு? as I am suffering from fever. அவங்களா அதேதான் கமெண்ட்ல போடுவாங்க, as we were out of YouTube அப்படின்றாங்க. அப்ப போச்சா, வீடியோ இல்ல, கமிட்மெண்ட் இல்ல, நம்ம கிளப்பை சப்போர்ட் பண்ற இது இல்ல, அப்புறம் அவங்கள்ட்ட மட்டும் எப்படி கமிட் பண்ணது பாக்குறது? அது சரி இல்ல. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்லாட் தாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வராததுக்கும் காரணம் ஸ்லாட் தான். ஏன்னா அவங்க நல்லா ஃபுட்பால் ஆடினா நம்ம நல்லா வீடியோ போடுவோம், நம்ம நல்லா வீடியோ போட்டா சப்ஸ்கிரைபர்ஸும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க அங்க கேவலமா ஆடுறானுங்க, நம்ம இங்க வீடியோ அதனால போடுறதுக்கு மனசே இல்லைங்க. இதெல்லாம் ஒரு மேட்சா? இதுக்கெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, என்ன மனசே இல்லைங்கிறீங்க?
பான்ஸ்லி அடிச்சுட்டு ஒரு வீடியோலாம் கேட்டா நான் செருப்பு கட்டி நடிப்பேன். சரி லீட்ஸ்ங்கிற நம்பர் நம்ம நல்லா தான் ஆடணும் இந்த கேம். 1-0 டிரா, பட் வி டாமினேட்டட் தி கேம். 3.5 xg, 31 ஷாட்ஸ் டேக்கன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை புரியலையே. ஆனா ஆக்சுவலா அது உண்மைதாங்க. அது வந்து அதுக்கு வேணா ஸ்லாட் சோபர்ஸ்ல உட்காந்து பெனல்ட்டி ஃப்ரீ கிக் எடுக்கிற மாதிரி பெனல்ட்டி எடுத்தான்னாக்க அதுக்கெல்லாம் நான் ஸ்லாட் ஒன்றும் பண்ண முடியாது. அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வேண்டாம், அட்மின் வேலையை ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன், இல்லைன்னா இது முடியாது. அதான் சொன்ன மாதிரி 3500 வரணுமியா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கிற நிலைமை போய் இப்ப மரியாதை எல்லாம் போயிருச்சு. பண்ணுன்னு அப்புறம் நீ போல வீடியோ போடு, நாங்க அப்புறம் போயிடும், அப்புறம் கமெண்ட் இருக்கேன். ஆமா இல்ல ஆக்சுவலாவே வந்து ஸ்லாட் மேல எனக்கு பயங்கர கோவம். அதனால தான் ஒரே டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கேன். பட் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லயும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல @kopkaruthu, ட்விட்டர்ல @kopkaruthu_LFC. ட்விட்டர்ல இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஆக்டிவா இருக்காரு கௌதம். அவர்கிட்ட இப்போ இண்டிவிஜுவல் 1-to-1 என்கேஜ்மெண்ட் வேணும்னா அங்க ட்விட்டர்ல போய் பாருங்க. 1-to-1 இல்லை, ஒன்லி அடி, சுத்தி வளைச்சு அடி வாங்கிட்டு இருக்கேன். ஒத்த ஆளா நடுவுல நின்னுகிட்டு நம்ம மேனேஜரை டிஃபெண்ட் பண்ணிட்டு போட்டு பேரட்டி எடுக்கிறாங்க. நீங்க எல்லா பக்கமும் சேர்ந்து வச்சு என்னை வந்து அடிச்சு தள்ளுறாங்க. நல்லா தானே இருந்துச்சு கேம். 1-0 டிரா இருந்தாலுமே கேம் நல்லா தானே இருந்துச்சு. லோ பிளாக் நல்லா தானே உடைச்சோம். நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணமா இல்லையா? கேம் என்டர்டைனிங்கா இல்ல இருந்துச்சா இல்லையா? எல்லாமே தானே இருந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஸ்லாட் மண்டையில எழுதணும் எப்படி? எங்க ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை கேம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாமா உட்காந்து டிஃபெண்ட் பண்ணுவீங்க ஸ்லாட்டை? சத்தியமா எனக்கு வழி தெரியலைங்க. இல்ல அங்கேருந்தே ஆரம்பிப்போம், இந்த ஸ்லாட் ஃபியூச்சர்ல இருந்தே ஆரம்பிப்போம். நான் இப்போ ரியல் மெட்ரிட்ல என்னடான்னா அலோன்சோ வந்து எனக்கு இந்த கிளப் பிடிக்கலன்னு விட்டுட்டு வந்துட்டாரு. இது வரைக்கும் லாஸ்ட் நம்ம வீடியோ ஒரு 2 வாரம் முன்னாடி போட்டு போது என்ன சொன்னோம்? ஆப்ஷனே இல்லை, மரஸ்கா தான் பெஸ்ட் ஆப்ஷனு, வேற வழி இல்லை, அதனால வி கேன் ஸ்டிக் வித் ஸ்லாட்டு அப்படி இப்படின்னு. இப்போ என்னடான்னா அலோன்சோ இருக்கான் மேனேஜரா, இஸ் தேர் அவைலபிள், அப்படியே ரெடிமேடா லிவர்பூல் லெஜெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவனை விட்டுவிட்டு ஸ்லாட்டோட எண்ட் ஆஃப் த சீசன்ல பார்ப்பாங்களா? நான் ஒரு ஸ்டாட் படித்தேன் ட்விட்டர்ல, ராய் ஹாட்சன் நம்ம சொல்றோம். லாஸ்ட் இந்த சீசனா இல்லை சின்ஸ் மார்ச் 2025 எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. பாயிண்ட்ஸ் பர் கேம் ஸ்லாட் 1.24, ராய் ஹாட்சன் இன் இஸ் சீசன் 1.25. இதெல்லாம் கேவலம். we are on the improvement-ங்க, டிரான்சிஷன் சீசன். அதை புரிஞ்சிக்காம மேனேஜர்ட்ட வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சீங்கன்னா என்ன பண்றது எனக்கு புரியலையே. ஏங்க டைட்டில் ஜெயிச்ச அடுத்த சீசன் டைட்டில் ஜெயிச்ச டீமோட எவ்வளவுதான் கேவலமா ஆடுறதுன்னு ஒரு லிமிட்டே இல்லையா? அதுக்கு நீங்க பிளேயர்ஸை தான் கேள்வி கேட்கணும். இல்ல நான் மேனேஜரை கேட்கறேன், பிளேயர்ஸுக்கு நான் அப்புறம் வரேன். கொனாட்டை வந்து கோமாளித்தனம் பண்ணனா அது வேற விஷயம், அது அவன்கிட்ட அப்புறம் வரேன். நான் மேனேஜர்கிட்ட தான் கேட்பேன். அவன் ஒழுங்கா இது லாஸ்ட், நான் இது அப்போல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த கேரபாவ் கப் ஃபைனல் அந்த வீணா போன பிஎஸ்ஜி கேம்ல இருந்து இது வந்து ஒழுங்காவே இல்லை இந்த லிவர்பூல். ஓகேவா? இது வேர்ட்ஸோட பிரச்சனை இல்லை, ஈசாக்கோட பிரச்சனை இல்லை, எக்கிட்டிகேயோட பிரச்சனை இல்லை. அவங்க எல்லாம் நடுவில் தான் வந்தாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒழுங்கா ஒன்று இவருக்கு ஈகோவை ஹேண்டில் பண்ண தெரில. சாலாவோட விஷயத்தில் அது போயிடுச்சு. லாஸ்ட் சீசன் என்னவோ நல்லா பண்ணார், இந்த சீசன் வந்து அவருக்கு சாலாட்டை எப்படி வந்து டீல் பண்ணுறதுன்னு தெரில. மேபி யாருக்கு தெரியும், ட்ரெண்ட்டும் அதை முன்னாடியே கண்டுபிடிச்சு அவன் விட்டுட்டு போனானோ. இவருக்கு இது irrelevant கரண்ட் சிச்சுவேஷன், இதெல்லாம் தேவையில்லாத. சரி ஓகே விட்டுருவேன், அது கூட நான் விட்டுருவேன். ஆனால் இவர் வந்து லைக் ஹி இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் ஈகோஸ் சாலா. ஓகேவா? மெக்காலிஸ்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் விடுறான் அப்பப்போ, ப்ரெஸ்ஸிட்டார் நடுவில் ஒரு வாட்டி விட்டான். இதெல்லாம் வந்து சரியில்லைங்க. லைக் இட் டசன்ட் லுக் லைக் அ குட் கிளப். இட் டசன்ட் லுக் லைக் வந்து ஸ்லாட் ஹேஸ் கண்ட்ரோல் ஆஃப் த ட்ரெஸ்ஸிங் ரூம். இட் டசன்ட் லுக் லைக் ஸ்லாட் வந்து அவருக்கு ஃபுட்பால் பிச்சில் எப்படி ஆடுறதுன்னு ஐடியா இல்லை. வேர்ட்ஸை வாங்கிட்டோம், ஈசாக்கை வாங்கிட்டோம், ஏகிட்டிக்கை வாங்கிட்டோங்கிறதுக்காக ஒரு ஸ்டைலில் ஆட பார்க்குறாரு. அந்த ஸ்டைலும் ஒழுங்காக ஆடலை. இப்போ தான் வேர்ட்ஸ் வந்து ஏதோ கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்பேஸில் இருந்து இஸ் ஸ்டார்டிங் டு டூ வெல். இந்த கேமும் ஒரு கோல் போட்டான். இது பை த வை பார்க்குறவங்களுக்கு இது வந்து 1-1 பர்ன்லியோட ரிவ்யூ. இப்போ சொன்னனாலதான் தெரியுது மக்களுக்கு பாவம். ஆமாம், ஏன்னா இது வரைக்கும் ஸ்லாட்டை பற்றி தானே பேசியிருக்கோம். அது சரி. ஆமாம், இல்லை அதாவது இட் மேக்ஸ் நோ. ஓகே, இந்த கேம் நீங்கள் சொல்லலாங்க, நிறைய சான்ஸ் இருந்துச்சு, நம்ம தான் எடுத்துக்கல, ஒத்துக்கிறேன். 3.5 XG எல்லாம் கிரிமினல். இந்த மாதிரி 1-0 ட்ரால முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனால்
இது வந்து சொன்ன மாதிரி ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை நடக்குது. அதாவது மேட்ச் டு மேட்ச் வந்து 3.5 2.8 கிரியேட் பண்ணி 1 கோல் 0 கோல்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம்னா அப்போ சொல்லலாம் பிளேயர்ஸ்ட்டு தான் பிரச்சனை இருக்குன்னு. இவங்க மேட்சுக்கு மேட்ச் வந்து எக்ஸ்டி இருக்கும். எக்ஸ்டி கூட நான் சொல்லலை, இந்த கேம் வந்து ஆக்சுவலாகவே நல்ல சான்ஸ் எல்லாம் விட்டோம். பட் எக்ஸ்டி இருக்கும் மற்ற கேம்லலாம். ஆனால் எப்படி எக்ஸ்டி வரும், 30 ஷாட்டு 30 யார்ட்லேருந்து எடுப்போம், அப்படி தான் வந்து 3 எக்ஸ்டி வரும். இதெல்லாம் ஒரு டீமுக்கு, அதாவது அவர் சப்ஸு கூட போடுவாருங்க, சப்ஸ்டியூஷன்லாம் பண்ணுவார். கியஸாவை தூக்கி போடு, குமோகாவை தூக்கி போடு, அவனை தூக்கி போடு, என்னை தூக்கி போடு, ஒன்றை தூக்கி போடு, ஐடியாவே இல்லை. ஓகேவா, எல்லாரையும் ஒரு 5 பேர் முன்னாடி தூக்கி போடு, எவனாச்சும் ஒருத்தன் கோலை போட்டுருவான்ல. எப்படி வரும், எங்கே வரும், எவன் கிராஸ் பண்ணுவான், கிராஸ் நடக்குமா, த்ரூ பால் நடக்குமா, எங்கேருந்து வரும், ஒன்றுமே தெரியாது. அண்ட் இந்த கேமு 1-1 ட்ரான்றீங்க, அந்த பெனல்ட்டி அது அதுக்கப்புறம் வர, அது பெனல்ட்டியே கிடையாது. முதல்ல கேக் போகுது, அவனா ஏதோ காத்துல தடிக்க அவனா விழுந்தான், அதுக்கெல்லாம் பெனல்ட்டி பேசக்கூடாது. அவன் பால பின்னாடி கட்டின் பண்ணா நானும் தான் அடிப்பேன் அவனை. ஆனா இதுக்கெல்லாம் அடிக்க முடியாது அநியாயத்துக்கு. அவன் பின்னாடி கட்டின் பண்ணி அவன் காலை வெளியே தான் நீட்டினான், அதெல்லாம் பெனல்ட்டி தான், அதெல்லாம் டவுட்டே இல்லை. அதெல்லாம் ஒரு பெனல்ட்டின்னு கொடுத்தாங்கனாக்கே அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதுதான். மேட்சுக்கு மேட்ச் 10 பெனல்ட்டி நடக்கும். இதெல்லாம் கான்டாக்ட் இருந்துச்சு, நீ டு நீ கான்டாக்ட் இருந்துச்சு, பெனல்ட்டிங்க. இதெல்லாம் நீ கொஸ்டின் பண்ணக்கூடிய இதுவே கிடையாது, எனக்கு புரியவே இல்லை. அதுக்கும் நம்ம கொஸ்டின் பண்ணோம்னா, எக்கிட்டிகே வந்து லீட்ஸ் கேம்ல வந்துட்டு he stayed on his feet, பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சான், he stayed on his feet, பெனல்ட்டி கொடுத்தாங்களா? கொடுக்கல. அதுக்கு தான் கொடுக்கல, அது கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. பட் இதுவும் பெனல்ட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் எனிவே அது தட் இஸ் another issue டோட்டலாக. அதுக்கு நான் வரேன். எனக்கு இந்த ஸ்லாட் வந்து ஐ டோன்ட், சிம்பிளாக சொல்லணும்னா ஐ டோன்ட் ஹேவ் an ஐடியாங்க. என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, என்ன ஏது ஒன்றுமே ஐ ஹாவ் 0 ஐடியா. அண்ட் அதாவது மொரீனியோனா கூட டிஃபென்சிவ் ஃபுட்பால்னா கூட ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இப்போ தாமஸ் ஃப்ராங்க், இப்போ டாட்னம் ஃபேன்ஸுக்கு தாமஸ் ஃப்ராங்க்ட்ட என்ன பிரச்சனை, ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கும், ஒன்றும் கிரியேஷனே இல்லை. பட் அதுவே ஒரு ஐடென்டிட்டி தான். இப்போ லிவர்பூலில் பார்த்தா இவங்க ரொம்ப டிஃபென்சிவாகவும் இல்லை, அட்டாக்லேயும் என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில, பால் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பால் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் எதுக்கு நீ ஃபுட்பால் ஆடுற, எதுக்கு நீ கோச் பண்ணுற, என்ன நீ கோச் பண்ணுற, அதுதான் என்னோட கேள்வி. அதாவதுங்க வெரி சாரி நேரம் பேசினதுக்கு, பட் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். இப்போ ஆமாம், இல்லை பார்ன்ஸ்லி கேமில் வந்து பீப்புள் வர் ரியலி அன்ஹாப்பி தட் we didn't create much after going 2 goals up. எனக்கு அது புரியவே இல்லை. 2 goals மேலே போயிட்டேன், எதுக்கு நீ அன்னெசரியாக எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி 10 கோல் போட்டே ஆகணுமா? அதுதான் வந்து பியூட்டிஃபுல் ஃபுட்பால் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐ எம் சாரி டு சே தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அண்டர் ஸ்லாட். அது வந்து நாங்கள் டைம் அண்ட் டைம் அகைன் நான் வந்து சொல்லியிருக்கேன், அந்த நீங்கள் கிளாப் மாதிரி ஸ்வாஷ் பக்லிங் ஃபுட்பால் தான் வேணும் அப்படின்னு அது நடக்க போகிறது இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த லீக் அந்த கேமில் we were already 2 goals leading. அவங்க வந்து 1 கோல் போட்டதுக்கு அப்புறமும் ஓகே, we were relatively very very calm and composed in the game. அந்த 2-1லையுமே they didn't have any other chance to score their second. We controlled the game from there on, and at the end Wirtz came on as sub, he scored a goal. If Ekitike came on as sub, Wirtz set up Ekitike, they scored the goal, 4-1 finish பண்றோம். ஓகே, we come into this Burnley கேமுக்கு முன்னாடி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து அவங்க கேட்டாங்க, நீங்க வந்து லோ பிளாக்குக்கு போற சைடு கூட வந்து உங்களுக்கு சுத்தமா கிரியேஷனே இருக்க மாட்டேங்குது, உங்களுக்கு சான்ஸ் கிரியேஷன்னா என்னன்னே தெரியல அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு ஐ டோட்டலி அக்ரி. ஹேவிங் சோ மச் பொசஷன் டஸ் நாட் மீன் தட் வி கிரியேட் அ லாட் ஆஃப் சான்சஸ். மீனிங்லெஸ் பொசஷன் இஸ் அப்சல்யூட்லி வர்த்லெஸ் அப்படின்னு சொல்லி வி ஒர்க்ட் அ லாட் டியூரிங் திஸ் வீக் இன் ஆர்டர் டு கிரியேட் சான்சஸ் அகெயின்ஸ்ட் லோ பிளாக்ஸ். சொன்னது எல்லாமே பிக்சல் நடந்துச்சு. 3rd மினிட்ல இருந்து கர்கேஸ் பாலை எடுத்துட்டு போய் ஷாட் எடுக்கிறதுக்கு பதிலாக அங்க ஒரு கியூட்டான பாஸ் போடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த ஷாட்டை எடுத்தீங்கன்னா கீப்பர் சேவ் பண்ணுவாங்கடா, என்னாச்சு அறிவு கிட்ட முட்டாள், அங்க 3 பேர் உள்ள வருவாங்களே, கிராஸ் போடுவியாடா? சரி, அங்க வந்து ஸ்ட்ரைக்கர் ஃபினிஷ் பண்றதுக்கு இருந்தா கூட நீ கிராஸ் போடுற லாஜிக் இருக்கு. அங்க நின்றுட்டு இருக்கிறது கட்டி ஸ்டோன்ஸ், நீ யாருக்கு அங்க போய் நீ கிராஸ போடுற? அந்த இடத்துல ஆன் டார்கெட் நீ அடிச்சு கீப்பர் சேவ் பண்ணா கூட டிஃப்ளெக்ஷன்ல ஏதோ ஒன்று உள்ள போலாம், இல்ல ஆப்போசிஷன் பிளேயரை பட்டு உள்ள போலாம். அது அவ்வளோ ஏர்லி இந்த கேம், அது ஒரு சான்ஸ், அதையும் எடுக்கல. அதுக்கப்புறம் எக்கிட்டிகே வேர்ட்ஸ் வந்து லிங்க் அப் பண்ணி எக்கிட்டிகேக்கு ஒரு சான்ஸ் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல கிரியேட் பண்ணுவான். அவன் நேரா கீப்பர் அடிக்கிறான். கொஞ்சமாச்சு சான்ஸ் அடிக்கலாம்டா அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அந்த பெனல்ட்டி, எனக்கு அந்த பெனல்ட்டியில போய் நிற்கும் போதே தெரிஞ்சது, ஐயோ இவன் ரைட் சைடு மட்டும்தான் அடிப்பானே, கீப்பருக்கு ரைட் சைடு அப்படின்னு எனக்கே தெரிஞ்சது. கீப்பர் அதே ரைட் சைடுல தான் குதிச்சா, பார்த்தா பட்டார்னு போஸ்ட் அடிக்கிறான். ஏன்டா கொஞ்சமாச்சு மனசாச்சு இருக்காடா சோபஸ்ல அப்படின்னு இருந்துச்சு.
அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தி ஒன்லி பிட் ஆஃப் கிரேட் திங் இன் த கேம், எக்கிடிகே மூவ்ஸ் from the center of the pitch to the left hand side, receives the ball, plays one on one with his right back யாரா இருந்தாங்களோ அவங்கள தாண்டி போய் கிராஸ் போடுறான், chaos கிரியேட் ஆகுது, நேரா வேர்ஸ்ட் பால் வருது, செம்ம ஃபினிஷ், தண்டர் ஸ்ட்ரைக், கோல். 15 வாட்டி கேப் பாக்கெட் பால் கொடுத்தோம். 15 வாட்டி நான் என்ன கேம்ல இதே சிச்சுவேஷன் கேப் போட்டு போய் பாலை கொடுத்து தம்பி அவனை தாண்டி போய் அவுட் சைட்ல போய் ஒரு கிராஸை கீது போட்டீங்கன்னா அவங்க டிஃபென்சிவ் லைன் பிரேக் ஆகும், ஏதோ ஒரு கோல்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 13 வாட்டி உள்ள கட் பண்ணி நேரா டிஃபெண்டர் மேல அடிச்சான். ஸ்ட்ரெயிட் பிளாக், எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல பிளாக். 13 வாட்டி பிளாக் இந்த கேம்ல. absolute shit show from கோடி கேக்போ. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் 11 பிளேயர் செம்ம, 10 பிளேயர் செம்மையா ஆடுறான், இவன் ஒருத்தவன் மட்டும் தனியா என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கான். தனியா அவன் பாட்டுக்கு என்னத்தையோ ஒருத்தர் வளர்த்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எத்தனை சான்ஸுங்க, வேர்ட்ஸ் 3 பிளேயரை மடக்கி போய் கேக்போ கொடுப்பான், அது நேரா அடிச்சது கோல் லைன்ல இருந்து சேவ். இன்னொரு ஷாட் மறுபடியும் போஸ்ட் அடிச்சு அது வெளியே போச்சு. இன்னொரு தடவை மறுபடியும் அடிச்சது கோல் லைன்ல சேவ். அம்ஃப்ரீஸ் தான் 2 வாட்டி கோல் லைன்ல சேவ். ஒரு எக்கிட்டிக்க ஷாட் அந்த கீப்பர் சேவ். அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் அடிச்ச அந்த ஃபார் போஸ்ட் ஷாட் அதுவும் அவன் சம சேவ். இது எத்தனை சான்ஸ் வந்து நம்ம அந்த கேம்ல வந்து கிரியேட் பண்ணி கர்டிஸ் ஜோன்ஸ் கிராஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் அடிப்பான், எக்கிட்டிக்க போக் பண்ணிருந்தானா கோல். காலை நீட்டிட்டு தொடாம தாண்டி போயிருப்பான். 5 யார்டு போஸ்ட்ல எவ்வளவுமே கிடையாது, தொட்டு கோல். அதுவும் தெரியும். சோ என்னன்னா யூ வாண்ட் டு see constant improvement from ஸ்லாட்னா 3 கேமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபுல்லம் கேம்லயும் பார்த்தோம், we control the game from start to finish. கடைசியில் ஒரு வேர்ல்டி கோல், ஒன்றும் பண்ண முடியாது, we drew that game. பான்ஸ்லி கூட வந்து இது வந்து பண்ணோம், we won that game. In the game we did so much to win the game, we didn't win the game. லீட்ஸ் கூட நடுவில் ஒரு கேம் வந்துச்சா, அந்த ஒரு லீட்ஸ் ஹோம் கேம்ல கூட we created 3 or 4 chances to win that game, அதையும் நம்ம வந்து எடுக்கல. லீட்ஸ் அவேல போய் 3-2 லீட் எடுக்கிறோம். 93rd மினிட் செட் பீஸ் கார்னரு, கிராவன்பர்ச் நேரா கையில பட்டு அங்கேயே டிராப் பண்றான், டாப் இன் பண்றாங்க, அந்த கோலு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கேம் யாரோ கூட போய் இந்த மாதிரி விட்டோமே. அதாவது லாஸ்ட் 21 கேம்ஸ்ல we've gotten 17 points. 5 wins. கரெக்ட் தான், ஐ அக்ரி. 21 கேம்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா can we blame slot for all the 21 games for not pulling us to victory? இல்ல ஆல் த 21 சி இல்ல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிளேயர்ஸ் மிஸ்டேக்கும் இருக்கு. இப்போ கொனாட்டே வந்து லூசுத்தனமாக ஆடுறான், கேக்போ லூசுத்தனமாக ஆடுறாங்கிறதுக்கெல்லாம் ஸ்லாட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, அவரால் போய் டிஃபெண்ட் பண்ண முடியாது, அவரால் போய் ஃபினிஷ் பண்ண முடியாது, ஒத்துக்கிறேன், அது அந்த அளவுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த கேமை விட்டுருங்க. அவர் சொல்கிறார் இந்த ஒரு வாரமாக வந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் லோ பிளாக்ஸு, எப்படி பிரேக் பண்ணுறது என்ன ஏதுன்னு. இந்த ஒர்க்கிங் ஆன் லோ பிளாக்ஸு இவ்வளோ நாளாக எங்கே போச்சு? இவ்வளோ நாளாக வி ஹவ் பீன் ஸ்ட்ரகிளிங் அகேன்ஸ்ட் தம்ல. கரெக்ட். இப்போதான் உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கா பர்ன்லி லோ பிளாக் ஆட போகிறாங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆடணும்னு. பர்ன்லி மட்டும் இல்லை, 20 டீமில் ஒரு 14 டீம் லோ பிளாக் தான் ஆடுறானுங்க. டைரக்ட் ஃபுட்பால் தான் அவங்க ஆடுறானுங்க, அவங்க கவுண்டர் அட்டாக்ல தான் ஆடுறானுங்க. அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல சான்ஸ். இப்போ பர்ன்லிக்கும் இந்த கேம்ல ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது, கோல் அடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை. அதுக்கு அகேன்ஸ்டா உனக்கு ஆடுறதுக்கு தெரியலையா? அதாவது எப்படின்னா அதாவது ஒரு அரகன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. இது மாதிரி வந்து நம்ம கிட்ட வேர்ட்ஸ் இருக்கான், நம்ம கிட்ட ஈசாக் இருக்கான், நம்ம கிட்ட எகிட்டிகே இருக்கான், மெக்காலிஸ்டர் இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான், இவனுக்குலாம் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ், வேர்ல்ட் கப் ரன்னர்ஸ் அப், அது இது இவங்க கிரியேட் பண்ணாதது பர்ன்லி எப்படி பண்ணிடுவாங்கன்ற அந்த ஒரு தெனாவட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல இவங்களுக்கு. இருக்குங்க, நல்ல கேள்வி. இல்ல நான் சொல்றது பிளேயர்ஸ்க்கு இல்ல, பிளேயர்ஸ்க்கு இருக்குங்கிறது தெரியறது அப்பப்போ. இப்போ வர்ஜிலோட டிஃபெண்டிங்லேயே அது சில சமயம் தெரியும். இது மாதிரி வந்து he doesn't respect some opponentsங்கிறது அதுலேயே தெரியும். நான் சொல்கிறது ஸ்லாட்டுக்கே அது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சொல்லலாம். இப்போ ஆலெக்ஸ் ஃபர்கூசனே ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி இருக்குது. டாட்னம்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஏதோ ஒரு கேமில் வந்து ப்ரீ கேம் ஸ்பீச்சில் he comes and says lads it's டாட்னம், இது ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. லைக் இதில் ஒன்றும் பெருசாக டாக்டிக்ஸ்லாம் பேசுகிற அளவுக்கு இல்லை. டாட்னம் ஆடுறீங்க, நீங்கள் யூஆர் மேன்செஸ்டர் யுனைடெட், யூ ஷுட் வின் அப்படிங்கிற அது இட் இஸ் நோன். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்க வேண்டியது தான் ஓரளவுக்கு. ஆனால் இந்த காலத்தில் டீம்ஸ் ஆர் வெல் ப்ரிப்பேர்ட், டீம்ஸ் ஆர்
அதாவது பர்ன்லியாக இருக்கட்டும், வுல்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தே ஆர் வெல் ப்ரிப்பேர்டு ஒரு கேம்லேயும். அது வந்து முன்னாடி மாதிரி ஒரு 30 வருஷம் முன்னாடி இருந்த பிரீமியர் லீகோ 40 வருஷம் முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனோ கிடையாது. ப்ரிப்பரேஷன்லாம் எல்லாம் இப்போ எல்லா டீம்ட்டையும் டேட்டா இருக்குது, எல்லா டீம்ட்டையும் ஸ்கவுட்ஸ் இருக்காங்க, எப்படி ஆடுவாங்க டீம்ஸு, எங்கே வீக்னஸ்ஸு, எங்கே அட்டாக் பண்ணலாம் எல்லாமே தெரியும் எல்லா டீமுக்கும் பிரீமியர் லீக் லெவலில். அந்த மாதிரி இருக்கும்போது டு யூ நாட் திங்க் நம்ம வந்து ஒரு கிளியர் கட் பிளானோட போகணும்? இப்போ இந்த பர்ன்லி கேமுக்கு அவர் சொல்கிறார், ஒரு வாரமாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் இட் ஷோட். நான் சொல்கிறேன் இட் ஷோட். கேமில் அது தெரிஞ்சுது, வந்து பிளானோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. தே ஹவ் ட்ரை டு கிரியேட் சம்திங். இவங்க ஃபினிஷ் பண்ணாதது இவங்களோட பிரச்சனை, ஸ்லாட்டோட பிரச்சனை கிடையாது இந்த கேமில். ஆனால் நான் சொல்கிறது ஆஸ் அ சீசன், ஓவரால் ஆஸ் அ சீசன், இஸ் இட் என்ன சொல்கிறது, அதாவது வந்து ஒரு திமிரோடு தான் வேலை பார்த்துருக்கோமா, ப்ரிப்பரேஷனே இல்லாமல் தான் வேலை பார்த்துருக்கோமா? ஏன்னா இட் கம்ஸ் பேக் டு அகைன், நான் திரும்ப ஃபைனலாக நான் சொல்கிறேன், இட் கம்ஸ் பேக் டு உனக்கு இவ்வளோ நாளாக தெரியாதா இவங்க லோ பிளாக் தான் ஆட போகிறானுங்கன்னு. பர்ன்லி மட்டும் நான் சொல்லலை, நான் சொல்கிறது ஜென்ரலாக. ஸோ எனக்கு இது வந்து அதுதான் இதில் விஷயம் என்ன தெரியுங்களா? ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 5 கேம் ஸ்ட்ரெச்சில் we've had our left back purchase, right back purchase, center forward, our attacking midfielder, இவங்க 4 பேருமே ஃபிட்டாக இருந்தது ஒரு 5 கேம் ஸ்ட்ரெச்சில் இப்போ மட்டும்தான். சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரிம்பாங் சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே அவுட்டு, இது வரைக்கும் ஆடினதில்லை. கர்கஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபார்ம் அவுட்டு, அப்படி இப்படின்னு போய் ராபர்ட்சன் உள்ளே வந்தான், அவன் பெஞ்சுக்கு போனால் எல்லாமே நடந்துச்சு. எகிடிகே செம்ம இன்ஜுரி, ஒரு 2-3 கேம் அவன் வந்து மிஸ் பண்ண, ஒரு 7-8 கேம் அவன் மிஸ் பண்ணா. ஈசாக் உள்ள வந்தான், ஈசாக் சீசன் அவுட்டு, இப்போதான் எகிடிகே ஒரு 2-3 கேம் ஆடுறான். வேர்ட்ஸ் நடுவில் ஒரு 4-5 கேம் அவன் மிஸ் பண்ணா. இப்போதான் வேர்ட்ஸ் ஒரு 6-7 கேம்ஸாக வந்து அவனுடைய க்ரூ பர்ஃபார்மன்ஸ் அவன் பார்த்துட்டு இருக்கோம். யூ ஆல்வேஸ் நீட் ஒரு செட்டு டீம், கரெக்டா? நம்ம வந்து டைம் அண்ட் டைம் பேசியிருக்கோம். யூ நீட் அ செட் டீம் டு ஷோ ஆர் சி வாட் தி அதர் பிளேயர்ஸ் வில் டூ. ஓகே, நான் இப்போ போடுற இந்த கிராஸை வந்து இவன் இங்கே போவானா பின்னாடி வருவானா வாங்குறதுக்கு, அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியாக டெவலப் ஆகிறதுக்கு ஒரு 4-5 கேம் ஆகும். ஓகே, என்னன்னா as soon as the game finished, the game finished 1-1 என்ன, ஓகேவா? we played a very very good game. இந்த கேம்லலாம் என்னால் போய் ஸ்லாட்டை வந்து தப்பே சொல்ல முடியாத மாதிரி தான் we played this game. ஏன்னா we created tons and tons of chances to win the game and we conceded only one chance where Konate 2 seconds முன்னாடி கண்ணை முழிச்சு பார்த்துருந்தானே அதை அத்துருக்கலாம். ஆமாம், அந்த கோலுக்கு. தட் இஸ் அகைன் நாட் டவுன் டு ஸ்லாட். சில பேர் என்னங்கிறாங்க, ஸ்லாட் வந்து ப்ரெஸ் பண்றது இல்லை, அந்த மிட்ஃபீல்டர் போய் ப்ரெஸ் பண்ணியிருந்தானா அவன் பாஸே போட்டிருப்பானாடா அப்படின்னு சொல்லி. அவன் ப்ரெஸ்ஸே பண்ணாம பின்னாடியே போய் நிக்க வச்சிடறான். போய் நிக்க வைக்கிறனால தான் அந்த பாஸே அவனால போட முடியுது. பாஸ் போட முடிஞ்சனால உள்ள போய் கோல் போட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஈஸி சான்சஸுமே கொடுத்துடக்கூடாது. ஈஸி சான்சஸ் எப்படி கொடுப்போம்? ஒரு த்ரூ பால் இந்த மாதிரி போடுறதோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவன் வந்து போய் ப்ரெஸ் பண்ண வேணான்னு சொல்றான். விச் இஸ் ராங். ஐ எம் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் சேயிங் நீ வந்து ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த கோல் வந்து அங்க அவனோட செட்டப் கரெக்ட் தான். அந்த இடத்துல வந்து முன்னாடி கர்டிஸ் ஜோன்ஸ் இருக்கான், ரைட்ல வந்து கிராவன்பர்ச் இருக்கான், பின்னாடி கோனாட்டே இருக்கான், எல்லாருமே தான் நிக்கிறானுங்க. 3 பேர் நடுவில் அந்த பால் போகுது. இதுல என்னது செட்டப் மிஸ்டேக் சொல்ல முடியும்? ஒரு செட்டப் மிஸ்டேக் கிடையாது. அங்க கொனாட்டே தூங்கிட்டான். ஆமா, இந்த கோலுக்கு வந்து கொனாட்டே தூங்குனது தான். அண்ட் வந்து நம்ம இந்த சீசன் வந்து நிறைய சொல்லிட்டோம் கொனாட்டே தூங்கிட்டான் அப்படின்னு. சோ என்னன்னா இப்போ இந்த கேம் வந்துட்டு this goes on and this finishes 1-1. எனக்கு இன்ஸ்டன்ட்டாவே தோணுச்சு. நான் ட்விட்டர்ல பார்க்கல, என்ன நான் வந்து ஒரு மூவி பார்க்க வெளியே போயிருந்தேன். எனக்கு இன்ஸ்டன்ட்டா தோணுச்சு, இப்ப பாரு ஸ்ட்ரீட்டா எல்லாருமே போய் ஸ்லாட் ஓட்டுமானுங்க. You didn't win against Burnley at home, you didn't win against Sunderland at home, against Leeds at home, you deserve to go. ஆனா அந்த கேம்ல நல்லா தான் பண்ணியிருக்கான். பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. செம எக்ஸ்ஜி கிரியேட் பண்ணிக்கிறோம். லோ பிளாக்கு அகேன்ஸ்டா சான்ஸ் கிரியேட் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க, கிரியேட் பண்ணிருக்கோம். 10 கேமுக்கு 15 கேமுக்கு முன்னாடி என்னடா கண்டமேனிக்கு கோல் உடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம், அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா ஒரு லாஸ்ட் 10-12 கேம்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது, அட்டாக்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது. பட் இட் இஸ் நாட் இனஃப். ஐ அக்ரி, இட் இஸ் நாட் இனஃப் ஃபார் எனி லிவர்பூல் மேனேஜர். இதெல்லாம் ஐ அக்ரி சொல்றேன். டிஃபென்ஸ் ஆனா இம்ப்ரூவ்மென்ட்ல இல்லன்னு நம்ம சொல்ல முடியாதுல. இல்ல டிஃபென்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அது டெஃபினட். அட்டாக்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு கேம் நல்லா போயிருக்கு. பான்ஸ்லி எல்லாம் நான் கணக்குலயே எடுக்கலைங்க. பிகாஸ் ஐ மீன் நீங்க சொல்லலாம் ஓகே அதுவும் வந்து இட் குட் ஹவ் கான் எனிவே, பட் அந்த லெவல் ஆஃப் டிஃபரன்ஸ் பாருங்க. பான்ஸ்லி வந்து என்ன லீக் 2ல ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். யூ ஆர் தேர் லீக் 1 லீக் 2 தேர் அட்லீஸ்ட் 2 டிவிஷன்ஸ் டவுன். யூ ஹேவ் டு பி பெட்டர். இது வந்து நான் சொல்றது வுல்ஸ் பான்ஸ்லி ஆடி இருந்தா கூட நான் இதை தான் சொல்லியிருப்பேன். வுல்ஸ் வந்து ஷுட் பி சோ மச் பெட்டர் தென் பான்ஸ்லி. ஏன்னா வுல்ஸ் பிரீமியர் லீக் டீம், பான்ஸ்லி வந்து லீக் 1 லீக் 2ல ஆடுறானுங்க. ஸோ லைக்
அந்த கேமை நான் வந்து கணக்கில் எடுக்கல. லைக் யூ ஹாவ் டு வின் தட் கேம், ஃபைனலோ வாட் எவர் 5-1 எப்படி எவ்வளோ ஜெயிச்சோமோ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்ன்லி கேம் வந்து ஐ எம் வில்லிங் டு சே ஓகே, இந்த கேம் ஃப்ரம் அ கோச்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூ வாஸ் ஓகே, வாஸ் குட். ஓகே கூட இல்லை, குட்னே சொல்கிறேன். ஆனால் இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வேணும். இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் திஸ் வில் மீன் சம்திங். இது வரைக்கும் ஐ ஹவ் நாட். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்பப்போ இந்த மாதிரி ஒரு கேம் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்பப்போ ஒரு கேம் வரும், ஒரு லோ பிளாக் சைடுக்கு அகேன்ஸ்டாக நம்ம நிறைய கிரியேட் பண்ணுவோம். ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறதா அது அடுத்த விஷயம். பட் நிறைய கிரியேட் பண்ணுவோம் இது ஒரு லோ பிளாக் சைடுக்கு அகேன்ஸ்டாக. ஆனால் அது அப்பப்போ தான் வருது. ஒரு 5 கேமுக்கு ஒரு தடவை வருது, 6 கேமுக்கு ஒரு தடவை வருது. நான் சொல்கிறதா அந்த மாதிரி இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக. இப்போ இருங்க, அடுத்தது வந்து மார்சை ஆடுறோம் சாம்பியன்ஸ் லீக்ல. மார்சைக்கு அகேன்ஸ்டாக தே ஆர் அ குட் டீம் அண்ட் அவே வேற ஆடுறோம். அது வந்து இட்ஸ் அ இன்டிமிடேட்டிங் ஸ்டேடியம் அது, அந்த மார்சையில் ஆடுறது. ஸோ இப்போ மார்சைக்கு அப்புறம் போர்ன்மத்தாவே, கேரபாக் ஹோமு, நியூகாசல் ஹோமு. ஸோ இதுதான் நம்ம ஃபிக்சர்ஸ் இந்த மந்த் எண்டு வரைக்கும். இந்த அடுத்த 4 கேமில் கேரபாக் வந்து வி ஷுட் பி பெட்டர். இது வந்து பான்ஸ்லி டைப் ஆஃப் அப்போனன்ட் தான் அது. ஸோ வி ஷுட் பி பெட்டர், பட் அதுவும் வந்து சொல்ல முடியாது. பட் இந்த 4 கேமில் இஃப் வி கன்சிஸ்டன்ட்லி சி ஓகே, இந்த மாதிரி பர்ன்லி கேமில் கிரியேட் பண்ண அளவுக்கு நம்ம பண்ணுறோம், இவனுக்கு தான் ஒழுங்காக ஃபினிஷ் பண்ணல அப்படின்னா அப்போ நம்ம சொல்லலாம் பிளேயர்ஸை, டே ஒரு வேண்டைக்கு உனக்கு ஒழுங்காக டிஃபெண்டிங் பண்ண தெரியாதா, டே ஒரு கேக்போ உனக்கு ஒழுங்காக கோல் அடிக்க தெரியாதான்னு அப்போ கேட்கலாம். இப்போவும் கேட்கலாம். பட் இப்போ என்ன பிரச்சனைனா ஸ்லாட்டையும் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 50% இங்கே 50% இங்கேன்னு தான் பிளேம் இருக்குது. அப்போ 100% யார் மேலேயும் தப்பு, லைக் 100% யார் மேலேயும் தப்பு இல்லை. அதுதான் சொல்ல வரேன். அதான் நான் சொல்ல வரேன். எல்லாமே ஸ்லாட்டு வெளியே போடா, ஸ்லாட்டு உன்னாலதான் உனக்கு எதுவுமே பண்ண தெரியல, நீ இருந்தனாலதான் கிளப் வந்து நிலைமைக்கு போகுது. நான் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். ஆல் ஆஃப் திஸ் நாய்ஸ் இஸ் பிகாஸ் ஜாபி அலான்சோ இஸ் அவைலபிள். கரெக்டா? ஜாபி அலான்சோட சிஸ்டமும் இதே தான். 1000 பாஸை போட்டு சைடுவேஸ் போய் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கிற வரைக்கும் பாஸை போட்டு அப்புறம் ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா பாலை உள்ள கிராஸ் பண்ணி கோலை போடுறதுதான். இந்த சீசன் வின்னிங் சீசன்ல, டைட்டில் வின்னிங் சீசன் நம்ம எத்தனை லேட் கோல்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கான்? ஓ பயர் லெவர்குசன் டூ இட் அகைன் அட் தி டெத், தே டூ இட் அகைன் அட் தி டெத், ஓ தே வின் இட் அட் தி டெத், அப்படி திருத்தி சொன்னாங்கல்ல. அந்த பேட்ரிக் ஷீட் எத்தனை கோல் போட்டான் கடைசியில. சோ அதே தான் வரப்போகுது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஜாபி அலான்சோ இஸ் அவைலபிள், we need to go get him straight away. அடே ஜாபி அலான்சோ வந்து ரியல் மெட்ரிட்ல இருந்து கூட்டிட்டு வந்தப்பவே நம்ம ஸ்லாட்டை வச்சே அவனை அடிச்சிட்டோம்டா. பயர் லெவர்குசன் சைடு கூட்டிட்டு வந்த போதும் நம்ம லிவர்பூல் வச்சு அவனை அடிச்சிட்டோம்டா ஸ்லாட்டை வச்சு. எனக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல. லெவர்குசன்ல பண்ணாரு அப்படிங்கிறீங்க, அப்ப ரியல் மெட்ரிட்ல அவனை பண்ண முடியலையே. he got sacked. I mean he resigned or he got sacked or whatever. இல்ல ரியல் மெட்ரிட் அண்ட் லெவர்குசன் நான் கம்பேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் they are two very different. அந்த மேக்கப் ஆஃப் த கிளப்பும்பாங்கல்ல, அது வந்து வெரி டிஃப்ரெண்ட். ரியல் மெட்ரிட்ல ரொம்ப பிளேயர் பவர் இருக்கு. லெவர்குசனை நான் கம்பேர் பண்ண மாட்டேன். அண்ட் ஐ திங்க் லெவர்குசனோட he came with லெவர்குசன் எப்போ இந்த சாம்பியன்ஸ் லீக்ல, லாஸ்ட் சாம்பியன்ஸ் லீக்ல தானே வந்தாரு. ஸோ தட் again it goes to that thing of வந்து we are better. and last season ஆடின ஃபார்மேஷன்ஸ், பிளேயர்ஸ், ஈவன் பிளேயர்ஸோட இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸும் நான் சொல்கிறேன் வாஸ் மச் பெட்டர் தென் இந்த சீசன் லிவர்பூலில். ஸோ அதனால வந்து லெவர்குசன் அடிச்சதுல வந்து ஒன்றும் ஒரு சர்ப்ரைஸே இல்லை எனக்கு லாஸ்ட் சீசன். எனக்கு நான் ஏன் வந்து ஐ எம் நாட் சேயிங் அலோன்சோ தான் சொல்யூஷன், பட் அலோன்சோட்ட ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, he has a principle. he has மெட்ரிட்லையும் he tried to implement that principle. அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நான் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னா அதுக்கு அலோன்சோ பொறுப்பு கிடையாது. எனக்கு இல்ல இங்க நடக்கும், லிவர்பூல்ல நடக்கும். பிகாஸ் லிவர்பூல் வந்து மெட்ரிட் மாதிரி கிடையாது, ஆட்டிடியூட் கிடையாது அங்க லிவர்பூல்ல. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாப் வந்து அலான்சோக்கு வந்து பண்ணானா என்ன பண்ணுவீங்க? அப்போ மறுபடியும் அலான்சோ தான் ப்ராப்ளம். இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் வேறங்க, இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் வேற, அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அலோன்சோ தோத்தாருனா ஓகே, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் எதுக்கு ஸ்லாட் அவுட்னு சொல்றேன்னா, அலோன்சோட்ட ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அலோன்சோனா இந்த மாதிரி ஃபுட்பால் தான் வரும்னு எனக்கு தெரியும். அந்த ஃபுட்பால் வராதனால தான் மெட்ரிட் ஃபேன்ஸே தான் கேட்டாங்க, இவனே வினிசியஸ் ஜூனியரோட தனிப்பட்ட குவாலிட்டி வச்சு தாண்டா அங்க ரியல் மெட்ரிட்ல பொழைச்சுக்கிட்டு இருந்தான். அவன்கிட்டயும் 6 months ஆச்சு. அவன் வந்து அங்க ஒன்னத்தையுமே அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அங்க அந்த பிளேயர்ஸ் வந்து அவன் சொன்ன எதையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிட்ச்ல காமிச்ச மாதிரி தெரியல. வினிசியஸ் ஜூனியர் மட்டும் தாண்டா தனித்துவமா பண்ணிட்டு இருந்தான். அங்கேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலன்னு தான் சொன்னாங்க. அப்ப வாட்ஸ் நெக்ஸ்ட் நான் சொல்றேன். இல்ல
அதுதான் நான் சொல்றேன். தி டிஃபரன்சஸ் அங்க பிளேயர்ஸோட ஆட்டிடியூட். அங்க நீ இம்பாப்பே வந்து நீ பின்னாடி ட்ராக் பேக் பண்ணனா பண்ண மாட்டான். இங்கேயும் இப்ப இங்க மட்டும் ஈசாக் ட்ராக் பேக் பண்ண போறானாங்க. பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஈசாக் ட்ராக் பேக் பண்றதுக்கு மச் பெட்டர். எக்கிட்டிகே வந்து இஸ் நாட் கோயிங் டு ஹேவ் தட் ஆட்டிடியூட் ஆஃப் வந்து நான் ஜூட் பெல்லிங்கம் மாதிரி நான் பாட்டுக்கு நடந்துட்டு இருப்பேன் மோஸ்ட் ஆஃப் த கேம், நான் ட்ராக் பேக் பண்ண மாட்டேங்கிற அந்த ஆட்டிடியூட்லாம் இருக்காது அவன்கிட்ட. லிவர்பூல் ஆர் நாட் ரியல் மேட்ரிட். இல்ல நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இட் இஸ் நாட் ஜாபி அலோன்சோ, யூ ஜஸ்ட் வாண்ட் சம்வன் எல்ஸ் வித் an identity ன்னு சொல்றீங்க. I agree. அதுதான் if it is ஜாபி அலோன்சோனா there is not much difference ங்க நான் சொல்லுவேன். இல்ல if it is ஜாபி அலோன்சோனா கூட I feel like it will be a big difference. ஏனா ஒன்னு like again it just comes down to அந்த identity and the kind of players we have. அந்த பிளேயர்ஸோட ஆட்டிடியூட் வந்து சரியில்லைன்னா அது எங்க இருந்தாலும் ஒர்க் ஆகாது. லிவர்பூலா இருக்கட்டும், மேன் யுனைட்டடா இருக்கட்டும், ரியல் மேட்ரிடா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் ஒர்க் ஆகாது. இப்போ இது என்னோட திங் ஆஃப் மை ரீடிங் ஆஃப் ரியல் மேட்ரிட் சிச்சுவேஷன் என்னன்னாக்க அங்க அது வந்து பிளேயர் பவர் இஸ் டூ மச். லிவர்பூல் வந்து இட்ஸ் நாட் அ பிளேயர் பவர் கிளப். அது லிவர்பூல் வந்து இட்ஸ் அ மேனேஜர் கிளப். இப்போ கூட நீங்க பாருங்க இவ்வளோ ஃபார்ம் மோசமா இருக்கு, ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன் பேஸ் இஸ் சேயிங் ஸ்லாட் அவுட். அப்போ கூட ஓனர்ஸ் என்ன சொல்றாங்க, we will back slot till the end of the season. யுனைடெட் கூட they said அமோரிம நாங்க இனிமே வந்து பேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு they took him off. நம்ம வந்து அந்த மாதிரி கிளப் கிடையாது. அவர் பிளேயர் மேனேஜர் டைனாமிக்கே அது வேற கம்ப்ளீட்டா நம்மளோடது. அதுதான் நான் சொல்றேன். ஸோ ஒரு வேண்டைக்கோ ஒரு சாலா விட்டுருங்க, வி டோன்ட் நோ த சாலாவோட ஸ்டேட் என்னன்னு, மென்டல் ஸ்டேட் என்னன்னு, ஆர் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்லாட் என்னன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு வேண்டைக்கோ ஒரு மெக்காலிஸ்டரோ ஒரு சொபோஷ்லாயோ தே ஆர் நாட் கோயிங் டு லெட் பிளேயர் பவர் பிகம் அ திங் இந்த கிளப்ல. லிவர்பூல் ஹஸ் நெவர் பின் தட் கிளப். வர்ஸ்ட் டைம்ஸ்லயும் சரி பெஸ்ட் டைம்ஸ்லயும் சரி லிவர்பூல் ஹஸ் நெவர் பின் அ கிளப் வேர் த பிளேயர்ஸ் ஆர் பிகர் தென் த மேனேஜர். ஆனா ரியல் மேட்ரிட்ல தட் வாஸ் த கேஸ். ஸோ விச் இஸ் எனக்கு வந்து இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங். ஏன்னா அலோன்சோ போனது. பட் அலோன்சோ ஐ ஃபீல் இஃப் ஹி பிரிங்ஸ் தட் ஐடென்டிட்டி and if the players perform, that is the second part. Players perform பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா எத்தனை மேனேஜர் கொண்டு வந்தாலும் சரி பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் எனக்கு என்னன்னா இந்த பர்ன்லி கேம் வந்து இட் இஸ் அ குட் திங், அதை நான் ஒத்துக்கிறேன் ஸ்லாட்டோட சைட்லேருந்து. பட் இது கன்சிஸ்டண்ட்டாக நான் பார்க்கணும். 5 கேமுக்கு ஒரு தடவை பார்த்தாலும் இது போராது. அதுதான் நான் சொல்ல வரேன். எனக்கு என்னன்னாங்க, பீப்புள் ஆர் தே ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெயிட் அவே கோ அண்ட் சே ஸ்லாட் அவுட், டேய் நீ வின் பண்ணலே கிளம்பு அப்படின்னு. என்னோட சிம்பிள் கொஸ்டின், யார் உள்ள வந்தாலும் இதுக்கான குவிக் ஃபிக்ஸோ கேரண்டிஸோ கிடையாது. இப்போ டக்குன்னு ஜாபி அலோன்சோ கூப்பிட்டு வரீங்க, இப்போவே நாளைக்கே கூப்பிட்டு வரீங்க, 6 months இருக்கு சீசன் முடியுது, 5 months இருக்குது. வாட் இஃப் திஸ் 5 months he does nothing, we come out of the Champions League and we finish 8th. Oh, ஜாபி அலோன்சோ first half season, we must give him time for one more season. இதே ஃபேன் பேஸ் தான் சொல்லும். அதே கொனாட்டே if he ends up staying next season, ஓகேவா, and let's say some other players, so Gakpo mari player who don't finish his chances, or everyone who don't, Gakpo மட்டும் single out பண்ண தேவையில்லை, everyone who don't finish their chances end up staying. அதே ஜாபி அலோன்சோ சிஸ்டம்ல மறுபடியும் இந்த மாதிரி போய் டிராப் பண்ணி தோத்துட்டோ வந்தோம்னா அப்போ என்ன சொல்லுவோம், ஓ பிளேயர்ஸ் ஃபினிஷ் பண்ணல அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல சே மேனேஜருக்கு ஒன்றும் தெரியலப்பா அப்படின்னு மறுபடியும் அப்போ சொல்லுவோமா, புது மேனேஜர் பிளேம் பண்ணுவோம். அதுதான் நான் சொல்றேன். சி அங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ அங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, இப்போ இந்த டீம்ல என்னால் ப்ரெடிக்டே பண்ண முடியல எங்கேருந்து கோல் கிரியேஷன் வரும், எப்படி வரும், என்ன ஏதுன்னு. அந்த இப்போ அலோன்ஸ் நீங்கள் சொல்கிற அதே சுச்சுவேஷன் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் சீசனும் இதே பொசிஷனில் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஜான்வரியில். ஆனால் வி ஆர் கிரியேட்டிங், நம்ம ஃபினிஷ் தான் பண்ணல, மேட்ச் வி ஆர் கிரியேட்டிங் சான்சஸ். இவங்க ஃபினிஷ் பண்ணலன்னா அப்போ சொல்லலாம் எக்கிட்டிகே இஸ் நாட் குட் இனஃப் ஆர் கேக்போ இஸ் நாட் குட் இனஃப் டு கிளியராக சொல்லலாம். அங்கே ஏன்னா கிளியராக ஐடென்டிட்டி இருக்குது, வி ஆர் ஜஸ்ட் நாட் ஃபினிஷிங். அதுதான் என்னோட இது. இங்க வந்து ஸ்லாட் இட்ட ஐடென்டிட்டி எனக்கு வந்துங்க, this is the best game that I've seen this season against the low block. We created tons and tons of chances, we gave away only one chance throughout the game that ended up in a goal, where அப்புறம் மறுபடியும் we got back control, we didn't give away anything, we tried till the end and absolutely nothing came out of it. It is that stage of the season wherein everything we touch is going wrong somehow. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாஸ் பண்ணோங்க இந்த கேம்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் we were in cruise control, they had nothing, Burnley had absolutely nothing in the first half. செம்மையா க்ரூஸ் கண்ட்ரோல்ல போயிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப் பிரேக் உள்ள போயிட்டு வெளியே வந்த உடனே மிஸ் பாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. டேய் நல்லா தரடா பண்ணிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அப்படிதான் இருக்குது. வந்த உடனே கொனாட்டே ஒரு மிஸ் பாஸ், ஆலிசன் ஒரு மிஸ் பாஸ், என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இருக்குது. நல்லா அவ்வளோ சூப்பரா விளையாடிட்டு இருந்தோம் ஹாஃப் டைம் வரைக்கும். டக்குன்னு உள்ள போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி மாறுமா, ஏன் ஸ்லாட் உள்ள உட்கார வச்சு, தம்பி இப்போ நீ வெளியே போகும்போது மிஸ் பாஸ் பண்ணுங்க, நீங்க பாஸை விடுங்க, நீ கேவலமான அப்படியே சொல்ல போறானா?
எனக்கு புரியலையே. இல்ல ஆமா எக்ஸாக்ட்லி லைக் தீஸ் பிளேயர்ஸ் மென்டாலிட்டி ஆர் ஷிட், ட்ரூலி ஷிட் தீஸ் டேஸ். இல்ல லுக் அட் தட் கோல்ஸ் வி கன்சீடடுங்க. என்னங்க கோல் அதெல்லாம், அது கன்சீட் பண்ண கோல் பர்ன்லி கூட ஆமா அதெல்லாம் ஒரு ஃபார்மே இல்ல. இது வந்து இவ்வளோ நேரம் நான் ஸ்லாட் அவுட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் ஈக்குவலாக பிளேயர்ஸையும் தாங்க ப்ளேம் பண்ணணும், அதில் டவுட்டே இல்லை. வந்து ஃபார்மே இல்லை இப்போது. ஆஸ் மச் ஐ சே ஸ்லாட்டுக்கு வந்து ஐடென்டிட்டி இல்லை அது இதுன்னு. ஐடென்டிட்டி இருந்திருந்தாலும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். இது ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு யாருக்கு தெரியும், இவங்க இப்படி ஆடுறாங்கன்னா. ஐடென்டிட்டி முன்னாடியே சொல்லியிருக்கோம், 30% டாக்டிக்ஸ்னா 70% இட் இஸ் ஆன் பிளேயர்ஸ் டு கேரி அவுட் தோஸ் டாக்டிக்ஸ். கரெக்டா? which brings me to the next question. 1-0 லீட்ல இருந்தோம், செம்மையா பாஸ் பிரேக் ஒரு சான்ஸ் வந்துச்சு. சோபஸ்லை கையை தூக்கி காம் டவுன் அப்படின்னா ஆன்ஃபீல்டு செம்ம கோவம் ஆயிடுச்சு அந்த சிச்சுவேஷன்ல. என்னத்துக்குடா காம் டவுன் பேசிட்டு இருக்க, ஃபாஸ்ட் பிரேக் இருக்குது, எதுக்குடா கேமை ஸ்லோ டவுன் பண்ணி பால வைக்கிறேன். திரும்பி பார்த்தா நம்பாலே கையை தட்டிட்டு இருக்காப்ல, வெரி குட் அப்படின்னு சொல்லி. see this was a conscious decision that we took last season. this season started, நமக்கு தெரியும் the build up is constantly or consciously slow in order to avoid losing the ball. இது என்ன தெரியுமா, why aren't we playing like last season, why aren't we playing like last season எல்லாரும் கேட்குறாங்க. விஷயம் என்னன்னா, போன சீசன்ல அட்டாக்ல கொண்டுட்டு போய் பாலை விட்டா கூட டார்வின் நூனியஸும் லூயிஸ் டியாஸும் சிட்டா பறந்து வந்துருவானுங்க டிஃபென்ஸ்க்கு. மிட்ஃபீல்டு வரைக்கும் வந்து ஹவுண்ட் பண்ணி பாலை வாங்கலான்னு வந்துருவானுங்க. இல்லை அட்லீஸ்ட் தடுக்கணும்டா அவங்கள அப்படின்ட்டாச்சும் வந்துருவானுங்க. இப்போ நம்மள்கிட்ட விங்ல எந்த பேஸும் கிடையாது. ரைட் சைடில் இப்போ வந்து வேர்ட்ஸ் ஆடிட்டு இருக்கான், லெஃப்ட் சைடில் வந்து கேக்போ ஆடிட்டு இருக்கான். இவனுங்க ரெண்டு பேருமே பாலை விட்டாலும் வரப்போகிறது கிடையாது, டிஃபென்ஸுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ நேச்சுரலி இட் ஷோஸ் ஓகே, நம்ம வந்து ஓவராக ரிஸ்க் எடுத்துட்டு பாலைக்கு இது விட்டு தொலைச்சிட்டோம்னா பின்னாடி எவனுமே வரமாட்டான். அதனால் நம்ம ஸ்லோவாகவே பில்டப் பண்ணுவோம், ஸ்லோவாகவே 15 பாஸ் போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த நம்மளுடைய ரைட் பேக் லெஃப்ட் பேக்கை வந்து கிராஸ் பண்ண வைக்கிறோம், உள்ளே போய் மேனை டேக் ஆன் பண்ணி கிராஸ் பண்ண வைக்கிறோம். திஸ் இஸ் கான்ஷியஸ்லி மேட் so that we don't give away chances when we are going on the opposite side. எவனுமே பின்னாடி ஓடி வந்து தடுக்கிறதுக்கான ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி we made that conscious decision. ஆனாலும் if you keep conceding goalsனா அப்போ நீ அல்டிமேட் முட்டாள். ஏன்னா நீ டிஃபென்ஸ்லேயே நீ வந்துட்டு ஒழுங்காக சரி பண்ணல, சான்ஸ் வராதபடி ஸ்டாப் பண்ணி வைக்கல. அதே சமயம் அட்டாக்லேயே நீ சொன்ன மாதிரி இந்த ஒரு கேமில் தான் இத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த கேமில் எதுவுமே நீ கிரியேஷனுமே பண்ணல. ஸோ ரைட் நவ் வேர் ஆர் யூ வித் த ஓவரால் செட்டப் ஆஃப் த டீம்? இது வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை எத்தனை நாள் கண்டினியூ ஆகும், ஏன்? இப்போ இதில் இன்னொரு கேள்வி வேற இருக்கு. சாலா ஈஜிப்ட் இஸ் அவுட் ஆஃப் ஆஃப்கான். இப்போ சாலா வந்த அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ் டீம்? டிஃபென்சிவ்லி என்ன ஆகும்? ஏன்னா டிஃபென்சிவ்லி ஆல்ரெடி கேள்வி இருக்குது. சாலா டிஃபெண்ட் பண்ண மாட்டான், அதை பண்ண மாட்டான், இதை பண்ண மாட்டான்னு ஆல்ரெடி இருக்குது. ஸோ என்ன ஆகும், என்ன, ஹவு இஸ் சாலா இன்டெகிரேட்டட் இன்டு திஸ் டீம், இஸ் ஹி இன்டெகிரேட்டட் இன்டு திஸ் டீம்? அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். சாலா இல்லை, சாலாக்கும் ஸ்லாட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்லை. ஈ சீம்ஸ் டு ஃபார் சம் ரீசன் ட்ரஸ்ட் கேக்போ. ஸோ கேக்போ டீமை விட்டு வெளில போவான்னு தெரில. அப்போ யாரை தூக்குது? வேர்ட்ஸை தூக்க முடியும்? அதுவும் இப்போ நல்லா ஆடுற டைமில் வேர்ட்ஸை தூக்குவீங்களா? எனக்கு அதாங்க, சில பேர் வந்து நீங்களே கேக்போ பற்றி கொனாட்டை பற்றி புலம்புறீங்க, அப்போ மேனேஜர் அவங்கள தூக்க வேண்டியதுதானே, அவங்க எதுக்கு வந்து அவரை வச்சு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. டே வேற யாரா இருக்கா? ஆமாம், இல்லை கொனாட்டைக்கு நான் ஒத்துக்கிறேன், வேற யாருமே இல்லை, ஓகேவா. ஆனால் கேக்போவை தூக்கலாம்ல, யார் இருக்கா? இப்போ சொல்லலை, நான் சொல்றது ரெகுலர் டீம் சாலா வந்த அப்புறம் நான் சொல்கிறேன். யார் இருக்கான்னு சொல்லுங்க. வேர்ட்ஸ் போட சொல்றீங்களாங்க? வேர்ட்ஸ் லெஃப்ட், சாலா ரைட்டு, நடுவில் மிட்ஃபீல்ட் ஆஸ் யூஷுவல் அண்ட் எக்கிட்டிக்கு அப் ஃப்ரண்ட். கேக்போ தூக்கலாம்ல. ரைட். நடுவில் ஐ திங்க் 1 or 2 மேட்சஸ்க்கு took him off அந்த டீம்லேருந்து. இல்லை ஸ்டார்டிங் 11ல இல்லை. தட் இஸ் அக்ரியபிள். ஆமாம், otherwise he has trusted. இல்லை, otherwise he has trusted Gakpo for no reason. இது சீசன் ஸ்டார்டிங்லேருந்து எல்லா லிவர்பூல் ஃபேனுக்கும் தெரியும் கேக்போவால் பர்ஃபார்ம் பண்ணலன்னு, கேக்போ சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு. தென் ஒரு சாதாரண ஒரு கேஷுவல் வியூவருக்கு தெரியற ஒரு விஷயம் வந்து ஏன் வந்து ஒரு டக் அவுட்ல இருந்துகிட்டு உங்களுக்கு தெரியல? டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளோ வீடியோ, இவ்வளோ ஸ்கவுட்டிங், இவ்வளோ அனாலிசிஸ் வச்சுக்கிட்டும் நீ வந்து கேக்போவை தான் ஆடுவேன் லெஃப்ட் விங்கில், இன்ஃபேக்ட் வேர்ட்ஸ் தூக்கி பெஞ்சில் போடுவேன் அப்படின்னாக்க தென் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன்.
See, that's a good question to ask தான். The problem right now is இப்போ வந்து we don't have that proper left or right winger. யாருமே நம்மள்ட்ட வந்து டீம்லேயே கிடையாது. Isak is out injured for the season. Salah has gone to AFCON. So we are not having proper finishes. நினைச்சு பாருங்களேன், நேற்று மாதிரி ஒரு கேமில் வந்து ஈசாக் ஆடி இருந்தானா எத்தனை சான்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருப்பான்? அட்லீஸ்ட் ஒரு 2 கோலாச்சும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்க மாட்டோமா? அவனை வச்சுட்டு அந்த இடத்துல எத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ண பாக்ஸ்குள்ள வந்து he would have probably scored at least 1 or 2 more கண்டிப்பா. And nothing happened. So we miss all our chances. We concede with only one of our chance. We draw the game. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்லாட் அவுட். அவ்வளோதான். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லாட் கிளம்பி இது எல்லாம் உன்னால தான். இது எப்படி உன்னால் வந்து 3 மேட்சுமே வந்து ப்ரமோட்டட் சைட்ஸ் கூட ஜெயிக்காமல் இருக்க முடியும் ஆன்ஃபீல்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம வச்சிடறோம். See, right now for me எவ்ரிதிங் இஸ் சக்கிங். கரெக்ட் தானா? நீ வந்து பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் வந்து எல்லாமே ப்ராப்ளம்ஸாக தான் போயிட்டு இருக்கு. நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸ்குவாட் நீட்ஸ் மச் பெட்டர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இன் சர்டன் பொசிஷன்ஸ். ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்லாட் நீ சொன்ன மாதிரி மாற்றலாம், டாக்டிக்ஸை மாற்றலாம், செட்டப்பை மாற்றலாம், அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே பண்ணலாம், இதெல்லாமே பண்ணலாம். ஆனால் கலெக்டிவாக எடுத்து பார்த்தா இட் வாஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டஃப் தானே. வென் யூ ரீப்ளேஸ் 5 starters with 5 new players who've not played against or with each other at all to know how or what the other person will do. அப்படிங்கும்போது it is definitely going to be difficult தான். அதில் எந்த சந்தேகமே டிஃபிகல்ட் தான், அதில் டவுட் இல்லை, டிஃபிகல்ட் தான். பட் ஆனால் ஹவு மச் டைம் ஆர் யூ வில்லிங் டு கிவ்? நானே ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் என்ன சொன்னேன், வில் கிவ் தெம் 7 or 8 games, ஒரு 10 games கூட நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் இஃப் யூ ஸ்டில் ஸ்ட்ரகிளிங்னா தென் அகெயின் இது வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் நம்ம சொன்னோம். ஸ்லாட் வந்து மைக்கேல் எட்வர்ட்ஸ் வந்து ஸ்லாட்டை கேட்டு தான் வாங்கியிருப்பாரு இவ்வளோ பிளேயர்ஸ் எல்லாம். இந்த பிளேயர்ஸில் வேர்ட்ஸ் மாதிரி ஒரு பிளேயரு, ஒரு ஈசாக் மாதிரி ஒரு பிளேயரு, எக்கிட்டிக்கெல்லாம். பிகாஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு சே நான் வந்து 135 பில்லியன் சும்மா வந்து ஒரு பிளேயருக்கு வாங்கணுங்கிறதுக்காக நான் வாங்குறேன்லாம் யாரும் வாங்க போகிறது இல்லை. லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப்ல வாங்க போகிறது இல்லை. ஸோ விச் மீன்ஸ் ஸ்லாட் வந்து ஷுட் ஹவ் ஹைட் அன் ஐடியா ஆஃப் ஹவு தீஸ் பீப்புள் ஆர் சப்போஸ் டு பிளே டுகெதர், ஹவு இந்த டீம் வந்து சப்போஸ் டு பிளே டுகெதர், ஹவு எப்படி நம்ம சான்ஸ் கிரியேட் பண்ணும்போது எப்படி கோல் வரப்போகுது. நம்ம அந்த டைட்டில் வின்னிங் சீசன்லாம் கிளாப்போட டைமில் நான் சொல்கிறது, நீங்கள் யோசிச்சு பாருங்க, யூ நியூ ட்ரெண்ட்ட பால் போகிறது, ட்ரெண்ட் அட்வான்ஸ் பண்ணுவான், அங்கே ஒரு கிராஸை போடுவான், ராபர்ட்சன் அந்த சைட்லேருந்து அதை பண்ணுவான், மிட்ஃபீல்டு வந்து வில் பி ஹார்ட் ஒர்க்கிங், இவங்களுக்கு கவர் பண்ணுவானுங்க, சாலா வந்து வில் பி இன்சைட், மானே வந்து இன்சைட் ஃபார்வர்ட் ஆடுவான், ஃபிர்மினோ வந்து டீப்பாக வருவான், கனெக்ட் பண்ணுவான். லைக் யூ ஹேட் அன் ஐடியா என்ன எப்படி வந்து ஆட போகிறோம் அப்படிங்கிறது. இந்த டீமில் இந்த கேமில் நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி தான் சான்ஸ் வரும், ஒரு த்ரூ பால் போட்டு வரும், ஒரு 1-2 போட்டு வரும், இல்லை ஒரு கிராஸ் போட்டு வரும், லாங் பால் போட்டு வரும், எப்படி வரும்னு எனக்கு தெரில. அடுத்த கேமில் லிவர்பூல் எப்படி சான்ஸை மார்சைக்கு அகேன்ஸ்டாக எப்படி சான்ஸை கிரியேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தெரில. நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டு, நான் என்ன சொன்னாலும் கரெக்டு அந்த விஷயத்தில். எனக்கு தெரியலைங்க. See, right now this is where we are. I think அவரை வந்து சாக் பண்ணாத ஒரே காரணம் வந்து சிஎல் இருக்கு. இப்போ இந்த நெக்ஸ்ட் 2 கேம்ஸில் வந்து ஐ திங்க் இஃப் வி வின் போத் வி ஃபினிஷ் டாப் 8ன்னு நினைக்கிறேன். ரெண்டையுமே வின் பண்ணிட்டு டாப் 8ல் முடிக்க வைப்பாரா? ஐ ஃபீல் இஃப் வி டோன்ட் ஃபினிஷ் டாப் 16, இஃப் வி டோன்ட் பிளே ரவுண்ட் ஆஃப் 16னா ஐ திங்க் ஆன் தட் வெரி டே ஹி கெட்ஸ் சாக். They don't wait until the end of the season now. That's the only thing that's holding him up from the sack. ஓகே, நம்மளோட டார்கெட்டே வந்து சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து யாரும் ஜோக் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, பிரீமியர் லீகோட சாம்பியன்ஸ் லீக் தான் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆப்வியஸ்லி தான் வந்து செம ஜோக்காக தான் இருந்துச்சு அந்த சமயத்தில். பட் இப்போ மேனேஜர்ஸ் அண்ட் இவங்க வந்து எஸ்டிஸ் எல்லாம் வந்து ப்ராபப்ளி தேர் சேயிங் ஓகே இத்தனை பிளேயர் வாங்கி கொடுத்து இந்த மேனேஜருக்கு வந்து சரி என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம், ரவுண்ட் ஆஃப் 16 கூட்டிகிட்டு போகிறானான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஐ திங்க் தேவ் கிவன் இட். இது எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. சில பேர் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட கேட்குறேன், do you salvage the season now and try to get Champions League next season, or you wait for him until the very end so that he can get Champions League and then you kick them out? டிபெண்ட்ஸுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா இப்போ ஒரு மேனேஜர் சேஞ்சுங்கிறது எப்படி வேணாலும் போகலாம். இட் கேன் இந்த நியூ மேனேஜர் பவுன்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 கேம் 5 வின்னு கூட போகலாம். இல்லை நியூ மேனேஜர் வந்திருக்காரு, டாக்டிக்ஸ்லாம் மாற்றுறாரு, பிளேயர்ஸ் ஆர் அடாப்டிங்னு சொல்லிட்டு 5 கேமில் 5 ட்ரா கூட நடக்கலாம். ஸோ இட் கேன் கோ போத் வே. எப்படி பார்த்தாலும் கேம்பிள் தான் ஒரு புது மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணுறது இந்த சமயத்தில். என்னை பொறுத்த வரைக்கும்
இப்போதைக்கு கீப் ஸ்லாட். ஐ திங்க் தே வில் கீப் ஸ்லாட். நான் வந்து எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்குமே ஐ திங்க் தே வில் கீப் ஸ்லாட் எப்படி போனாலும். ஈவன் இஃப் வி லூஸ் இந்த சாம்பியன்ஸ் லீக்கு அண்ட் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் பயங்கரமான லக்கு வேணும். ஏன்னா ஒரு ஆர்சனல் ஒரு சிட்டி எல்லாம் வந்துன்னா வி ஆர் அவுட் ஈஸியாகவே. பயங்கரமான லக். பார்சலோனா பிஎஸ்ஜி அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஆமாம். ஸோ வி நீட் மேசிவ் லக் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு. இல்லை ஸ்லாட் வந்து ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் வந்து இஸ் கோயிங் டு கெட் சாக்ட் இந்த சீசன். அண்ட் சொன்ன மாதிரி அலோன்சோ தவிர ஒரு பெரிய ஆப்ஷன்ஸும் இல்லை. அலோன்சோ கொண்டு வந்தால் இஸ் இ வில்லிங் டு அடாப்ட் டு அந்த ஒரு பேக் ஃபோர். அஃப்கோர்ஸ் மெட்ரிட்டில் வந்து ஐ திங்க் தட்ஸ் வாட் ஹி வாஸ் டூயிங். ஸோ இட் இஸ் பாசிபிள் அலோன்சோ வரத்துக்கு. பட் அலோன்சோ வித் அ பேக் ஃபோர் நமக்கு தெரிஞ்ச ஒரே சீனியர் சாம்பிள் சைஸ் வந்து மெட்ரிட் தான். நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் மெட்ரிட்டில். பட் அல்டிமேட்லி எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, இட் ஹஸ் நாட் ஒர்க் அவுட் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ. இப்போதைக்கு ஐ டோன்ட் திங்க் யூ வில் கெட் சாக்ட். ஆனால் ஐ ஹாவ் அ ஃபீலிங் தே வில் ஸ்டார்ட் டாக்கிங் டு அதர் பீப்புள். அலோன்சோ மட்டும் இல்லை, அலோன்சோ நாகல்ஸ்மேன் எல்லாருமே தே வில் ஸ்டார்ட் டாக்கிங் ஈவன் பிஃபோர் அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபெப்ரவரி அந்த ரவுண்ட் முன்னாடி. ஐ திங்க் ஏர்லியே கண்டிப்பாக எல்லாருமே தான் பண்ணணும். ஏன்னா யுனைடட் ஆர் சர்ச்சிங் ஃபார் ஒன் ரைட் நோ. We don't know if Pep Guardiola will leave. If he leaves, are they going to go for Maresca? Are they going to search outsideங்கிற மாதிரி கேள்வி வருது. I think City வந்து if Guardiola leaves, I think they'll go for company Bayern Munich ல. Because ஏன்னா he's a City product, City legend. ஏன்னா ஐ மீன் இது கம்ப்ளீட் டைவர்ஷன். பட் நம்ம அலோன்சோக்கு எப்படி வந்து வி சே லிவர்பூல் வந்து இஸ் அ லிவர்பூல் லெஜெண்டுங்கிறது அதே தான் சிட்டிக்கு வந்து கம்பெனி. ஸோ ஹி ஹேஸ் அட் ஆரா. அந்த மாதிரி ஒரு ஈகோ இருக்கிற டீமு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹி ஹேஸ் அட் ஆரா. அண்ட் பயர்ன் மியூனிக்ல இஃப் ஹி டஸ் வெல்னாக்க, ஈவன் சாம்பியன்ஸ் லீக்ல இஃப் ஹி டஸ் வெல்னாக்க, தென் ஹி ஹேஸ் த கிரெடிபிலிட்டி சிட்டியில் வரதுக்கு. பட் ஆனால் வந்து டு சம்மரைஸ் திஸ் கேம் ஆர் டு சம்மரைஸ் த லாஸ்ட் 4 games 4 கேமே ட்ராங்க. அநியாயத்துக்கு இப்படியா யாராச்சும் ட்ரா பண்ணுவாங்களா? சீசன் ஆரம்பிக்கும் போது ட்ராவே இல்லைன்னு சொல்லி இப்போ ட்ராவா வருது. அநியாயத்துக்கு 22 games முடிஞ்சிருக்குங்க. Do you think we will get top 4? இந்த மாதிரி ஆடணும்னா ஐ ஹேட் டு சே திஸ், ஆனால் கிடைக்காது. ஐ திங்க் இஃப் யுனைடெட் வந்து இஃப் மைக்கேல் கேரிக் வந்து இஃப் ஹி டஸ் வாட் ஹி டிட் அகேன்ஸ்ட் சிட்டி, இந்த மாதிரி வந்து ஒரு யுனைடெட் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் டீமாக மாற்றிட்டார்னா I can see United finishing ahead of us top 4 la. That's a huge disgrace. ஆமா. இல்லையானா எல்லாருமே திருப்பி 450 million கொடுக்கப்பட்டுச்சு ஸ்லாட். நம்ம பிளானஸ் பிளேயர் இதுவே ஃபேன்ஸை கேட்குறாங்க. அடா வடிகட்டின முட்டாளுங்களா, 450 million ஸ்பெண்ட் பண்ணது 5 பிளேயர்ஸ் வெளியே போனாங்க, அதே 5 பிளேயர் உள்ளே வந்தாங்க. மற்ற டீம் எல்லாம் இருந்த பிளேயரை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பிளேயரை வாங்கினானுங்க. ஆர்சனல் எடுத்துப்பாரு, மேன்செஸ்டர் சிட்டி எடுத்துப்பாருங்க. இது எல்லாமே வந்து இருந்த பிளேயர்ஸை தவிர புது பிளேயரை வாங்கி கொடுத்து டீமை என்ஹான்ஸ் பண்ணுது. நம்மளுதுல சிட்டி எடுக்க முடியாது. அந்த இதில் சிட்டி ரீப்ளேஸ் பண்ணாங்கல்ல, இந்த ரைண்டர்ஸ்ல வந்து குண்டோவானுக்கு பதிலாக வந்தது. யார் ரீப்ளேஸ் பண்ணாங்க? அவங்களாம் வந்து கேடிபி மட்டும்தான் வெளியே போனா. அதான் யாருமே போகல. மேன் சிட்டி போன ஜான்வரியில இருந்து இந்த ஜான்வரி வரைக்கும் அவங்களே 465 million pounds நம்மளோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 3 டிரான்ஸ்ஃபர் விண்டோவில், போன ஜான்வரி, போன சம்மர், இப்போ இந்த ஜான்வரியில். ஏன்னா நவ் தேவ் காட்டன் செமென்யோ அண்ட் கேய். நம்ம ஆளுக்கு வந்துட்டு அவன் இங்கே கேட்டிருப்பாப்புல, தம்பி பொறு தம்பி, டைம் வரட்டும், பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அன்லெஸ் கோ அஹெட் அண்ட் சாக் ஹிம், ஆர் இஃப் யூ ஃபீல் யூ நீட் டு கீப் ஹிம் until the end of the season, அட்லீஸ்ட் கெட் ஹிம் 1 center back. ஒரு லோன் சென்டர் பேக்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் கெட் ஹிம் 1 center back. தயவு செஞ்சு. இல்லைன்னா வந்து கொனாட்டே வில் டெஃபினெட்லி கொசு மாதிரி கீழ் விழுவான். 2 கேம் தான் அவனுக்கு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஓவர் டைம்ல பாரோ பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கான். 2 கேமு சாப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சீசனுக்கு முடிஞ்சிடா தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட ஏதோ நியூஸ் வந்தது இந்த மாதிரி வந்து ஒரு நேத்தோ இந்த மாதிரி வந்து இது வின்டரில் வந்து லிவர்பூல் ஆர் நாட் லுக்கிங் டு மேக் எனி மூவ்ஸ். ஈவன் சென்டர் பேக்கு கூட சம்மரில் தான் ஸ்லாட்டர் பேக்கோட பேர் இருக்குது. பட் ஹி ஆல்சோ ஹாஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பார்சலோனா அண்ட் மெட்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் பார்சா மெட்ரிட்டை விட்டுட்டு இங்கே வந்துருவானா. So illa but ultimately it's down to this. உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. என்னதான் where do we move from here? நீ சொன்னீங்க மார்செய், போர்ன்மத், காரபாக், அப்புறம் நியூகாசில். காரபாக் அண்ட் நியூகாசில் 16 14 12 10 என்னது 6 games. ஆமா.
இல்லை ஐ டோன்ட் நோங்க. ஐ திங்க் அட் திஸ் பாயிண்ட் வந்து டாப் 4 ஹேஸ் டு பி அ ப்ரையாரிட்டி. சாம்பியன்ஸ் லீகாக எனக்கு ஒன்றும் அவ்வளோ நம்பிக்கையெல்லாம் இல்லை ஆனஸ்ட்டாக சொல்லணும். எஃப்ஏ கப்பெல்லாம் லக் ஆஃப் த ட்ரா தான். ஆர்ஸ்னலும் மேன் சிட்டியும் எங்கேயாச்சும் அடிச்சுன்னு அவங்க 2 பேரும் மோதி அடிச்சுட்டு அதில் ஒருத்தன் போய் அப்புறம் ஒரு அப்செட் வந்து இன்னொருத்தன் போனால் தான் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஏதாச்சும் கவனிப்பா ஏதாச்சும் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா எஃப்ஏ கப்பெல்லாம் அந்த 2 டீம் தான் ஏதாச்சும் அடிச்சுக்கும். பட் ரியலிஸ்டிக்காக சாம்பியன்ஸ் லீக்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை. லைக் will be very I surprised. think start is that's based on that thing. Adha sonna mari if he goes out of the group stages he gets the sack straight away. Illa if he keeps progressing people at the clubs will see okay enga endha lokta progress ஆறான்னு பாப்போமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு they will feel which is இது என்னன்னா ஆமாம் இல்லை இது என்னென்னா யுனைட்டடும் இதை தான் பண்ணானுங்க லாஸ்ட் சீசன். ஸ்பர்ஸும் யுனைட்டடும் லாஸ்ட் சீசன் யூரோப்பா லீக். என்னென்னா யூரோப்பா லீக்ல உங்களுக்கு தெரியும் யுனைடெட் அண்ட் ஸ்பர்ஸ் ஆர் அமங் த டாப் 4 or 5 டீம்ஸ்னு. இங்கே வந்து வி ஆர் நாட் பிளேயிங் லைக் அ டாப் 4 or 5 டீம் யூரோப்பில். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் வந்து சாம்பியன்ஸ் லீக்லாம் நடக்கும்னு. நான் இந்த டெலுலுல அப்படியே இருக்கேன். எல்லாமே எனர்ஜி கன்சர்வேஷன் மோடு தான். சிஎல்னு வந்துட்டா பாருங்க எனர்ஜி அன்லீஷ் பண்றோம். இத்தனை நாள் நாங்கள் வேணே தாண்டா சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அன்லீஷ் பண்ண போகிறோம்னு தோணுது. பார்ப்போம். ஆனால் ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் ரிகார்ட்லெஸ் த டே இஃப் அந்த டே கம்ஸ் யுனைடெட் வந்து தே கன்ஃபார்ம் டாப் 4 அஹெட் ஆஃப் லிவர்பூல் அப்படின்னாக்க அன்னைக்கே சாக் பண்ணியிருக்கு. கேம் வீக் 37, 35 எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா டு ஹேவ் ஒரு டீம் வித் அன் இன்டரிம் மேனேஜர் கன்ஃபார்ம் டாப் 4 அஹெட் ஆஃப் லிவர்பூல் அஹெட் ஆஃப் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து இட்ஸ் எம்பாரசிங் எந்த கோச்சும். ஸோ அதுதான் என்னோட தாட்ஸ். We didn't win even one game against all 3 promoted clubs. மூணுமே டிரா Anfield. சரி பார்த்தேன் அதெல்லாம் என்ன we are breaking record after record. என்ன நல்ல ரெக்கார்ட் வர மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. பட் எனிவே பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க, டைம் ஸ்டாம்ப் வச்சு போடுங்க. எப்படியாச்சும் அந்த 3500 கொண்டு போய் சேர்த்துருங்கப்பா. 3-4 எபிசோடாக நாங்கள் கேட்டுருக்கோம். இன்னும் நிறைய பேர் இன்னும் வந்து லைக் சீரியஸாகவே இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க வீடியோவை, பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ எப்படியாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் @Kop Karuthu and @Kop Karuthu _LFC. உங்கள் தாட்ஸ் போடுங்க, ஸ்லாட் இன் ஆர் ஸ்லாட் அவுட் அது கீழே போடுங்க. யூஸ்வலாக அடுத்த மேட்ச் ப்ரெடிக்ஷனு அது இதுன்னு கேட்பேன், அதெல்லாம் ஒன்றும் மூடு இல்லை எனக்கு. நீங்கள் வேணால் சொல்லுங்கள் ஏதாச்சும். வருத்தமான நிலைமையில் உள்ளேன் கோபால். அதுக்கு மேலே சாண்ட் பேப்பரை வைத்து தேய்க்க வேண்டாம், இருக்கிறதையே இருந்துட்டு போகுது. மார்சை அவையா சரி போனா போகுது. மார்சைக்கு பார்த்து பண்ணி விடுவோம். 0-2 லிவர்பூல் வின்னு. எனக்கு ஒன்றும் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. எல்லாம் 1-1 ட்ரா நான் என்னோட ப்ரெடிக்ஷன். பட் எனிவே நெக்ஸ்ட் டைம் மார்சை ரிவ்யூக்கு நாங்கள் பார்க்குறோம்.